அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காண இருக்கும் பாடப்பகுதி 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல்ல அலகு 4 கூட்டாண்மை கணக்குகள் அப்படின்ற பாடத்தில் நற்பெயர் கணக்கீடு பற்றி பார்க்க போகிறோம். அந்த பாடப்பகுதியில் பயிற்சி கணக்கு 5 மூலமாக எவ்வாறு நற்பெயர் மதிப்பை கணக்கிடுவது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு நல்லா ரீட் பண்ணிக்கலாம். கூட்டாண்மை அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வணிகத்தின் விவரங்கள் பின்வருமாறு. ஈட்டிய லாபங்கள் 2016 ரூபாய் 25,000, 2017 ரூபாய் 23,000 மற்றும் 2018 ரூபாய் 26,000. 2016ஆம் ஆண்டில் லாபத்தில் திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 2,500 சேர்ந்துள்ளது. சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததால் 2017ஆம் ஆண்டின் லாபத்தில் ரூபாய் 3,500 குறைக்கப்பட்டது. சரக்கிருப்பு காப்பீடு செய்யப்படவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் காப்பீடு செய்வதென முடிவு செய்யப்பட்டது. அதற்கான காப்பீட்டு கட்டணம் ஆண்டுக்கு ரூபாய் 250 என மதிப்பிடப்பட்டது. 3 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டை போட்டுக்கோங்க. ஃபார்மேட்டில் என்னென்ன வரும்னு பார்த்தோன்னா விபரம் 2016, 2017 மற்றும் 2018. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபம். 2016ஆம் ஆண்டின் லாபம் எவ்வளவு? ரூபாய் 25,000. 2017ஆம் ஆண்டு லாபம் ரூபாய் 23,000 மற்றும் 2018ஆம் ஆண்டு லாபம் ரூபாய் 26,000. அந்த லாபத்தை ஃபர்ஸ்ட் அப்படி நம்ம நினைச்சிட்டோம் கணக்கில் எடுத்து எழுதுறோம். கணக்கில் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டின் லாபத்தில் திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 2,500 சேர்ந்துள்ளது. இந்த திரும்ப நிகழா வருமானம் பயிற்சி கணக்கு நாளிலேயே எப்படி செய்யணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா குறிப்பிட்ட ஆண்டில் அந்த லாபத்திலிருந்து திரும்ப நிகழா வருமானத்தை கழிச்சு காண்பிச்சிருக்கோம். அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே எந்த ஆண்டுக்கு திரும்ப நிகழா வருமானம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டுக்கு இருக்குது. அதோட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2,500. அடுத்தது 2017க்கு அது அப்ளிகபிள் இல்லை. அதே போல் 2018க்கும் அப்ளிகபிள் இல்லை. அதனால என்ன செய்யறோம் 2017 மற்றும் 2018ல் டேஷ் டேஷ்னு போட்டுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு லாபம் எவ்வளோ இருக்குது? ரூபாய் 25,000. திரும்ப நிகழா வருமானம் எவ்வளோ இருக்குது? 2,500. திரும்ப நிகழா வருமானத்தை என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போ 25,000 மைனஸ் 2,500 22,500 கீழே எடுத்து எழுதுகிறோம். அதே போல் 2017ஆம் ஆண்டு லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,000. அங்கே திரும்ப நிகழா வருமானம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அந்த லாபத்தை அப்படியே கீழே எடுத்து எழுதுகிறோம். 23,000 அப்படியே கீழே எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,000. அங்கே திரும்ப நிகழா வருமானம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அந்த 26,000 அப்படியே கீழே எடுத்து எழுதுகிறோம். கணக்கோட அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததால் 2017ஆம் ஆண்டின் லாபத்தில் ரூபாய் 3,500 குறைக்கப்பட்டது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நிகழா செலவு. திரும்ப நிகழா செலவை கணக்கில் கூட்டி காண்பிக்க வேண்டும். அப்போ விபரம் காலத்தில் கூட்டுகன்னு எழுதி தீயினால் சேதமடைந்த சரக்கிருப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. இது எந்த ஆண்டுக்கு தான் ஏற்பட்டிருக்கு? 2017ஆம் ஆண்டுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ 2016ல் ஏற்படலை. அப்போ 2016ஆம் ஆண்டு டேஷ் போட்டுக்கோங்க. 2017ஆம் ஆண்டு ரூபாய் 3,500 போட்டுக்கோங்க. 2018ல் டேஷ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏன் 2017ல் போட்டிருக்கோம்? அந்த சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்து எந்த ஆண்டு தான் ஏற்பட்டிருக்கு? 2017ஆம் ஆண்டு தான் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் 2017ஆம் ஆண்டு அந்த சரக்கிருப்போட மதிப்பு எவ்வளோமா? ரூபாய் 3,500 எடுத்து எழுதியிருக்கோம். 2016ஆம் ஆண்டு லாபம் எவ்வளோ இருக்குது? ரூபாய் 22,500. இந்த ஆண்டு தீயினால் சேதமடைந்த சரக்கிருப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை டேஷ். அதனால என்ன செய்கிறோம்? அந்த 22,500 அப்படியே கீழே எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது 2017ஆம் ஆண்டு இதுக்கு முன்னே லாபம் எவ்வளோமா இருந்திருக்குது? 23,000 இருந்திருக்குது. 2017ல் கூட்டுகன் போட்டு தீயினால் சேதமடைந்த சரக்கிருப்பு ரூபாய் 3,500 இருக்குது. அதை என்ன செய்யணும்? கூட்டி காண்பிக்க வேண்டும். அப்போ 23,000 + 3,500 26,500 கீழே எடுத்து எழுதுகிறோம். அதே போல் 2018ஆம் ஆண்டு லாபம் எவ்வளோ இருக்குது? ரூபாய் 26,000 இருக்குது. 2018க்கு தீயினால் சேதமடைந்த சரக்கிருப்போட மதிப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம்? அந்த 26,000 அப்படியே கீழே எடுத்து எழுதுகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த 22,500 26,500 ரூபாய் 26,000. இதுதான் என்னது? சரியிடுதலுக்கு பின் உள்ள லாபம்.
பொதுவாக சராசரி லாப முறையில் வந்து நம்ம நற்பெயர் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நற்பெயர் சமம் சராசரி லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அடுத்தது அதுக்கு முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா சராசரி லாபம். சராசரி லாபத்துக்கு என்ன ஃபார்முலா? சராசரி லாபம் ஈக்குவல் டு மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? சராசரி லாபம் ஈக்குவல் டு மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த சரியிடுதலுக்கு பின் உள்ள லாபங்கள் இருக்கு பாருங்க, அந்த 3 லாபத்தையும் கூட்டணும். அதாவது 2016, 2017 மற்றும் 2018 ஆகிய 3 ஆண்டுகளின் லாபங்களை வந்து கூட்டணும். ஆண்டுகளின் எண்ணிக்கைனா வேற ஒன்றும் இல்லை, 2016, 2017, 2018 எத்தனை ஆண்டு இருக்குது? 3 ஆண்டு இருக்குது. அப்போ ஆண்டுகளின் எண்ணிக்கை 3. நம்ம இதுக்கு முன்ன பார்த்த 3 ஆண்டுகளின் லாபங்களை கூட்ட வேண்டும். 22,500 பிளஸ் 26,500 பிளஸ் 26,000 டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை என்ன? 3. அந்த 22,500 பிளஸ் 26,500 பிளஸ் 26,000 இந்த 3 தொகையும் கூட்ட நமக்கு கிடைக்கிற தொகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை? 3. 75,000ஐ 3ஆல் வகுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,000. கணக்கில் 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரக்கிருப்பு காப்பீடு செய்யப்படவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் காப்பீடு செய்வதென முடிவு செய்யப்பட்டது. அதற்கான காப்பீடு கட்டணம் ஆண்டுக்கு ரூபாய் 250 என மதிப்பிடப்பட்டது. இது ஒரு வகையான செலவு. இந்த செலவை நம்ம எப்போ தான் நம்ம கழிச்சு காண்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்டு அதற்கு அப்புறம் தான் இதை நினைச்சு கழித்து காண்பிக்க வேண்டும். இதை எப்படி நம்ம கழிச்சு காண்பிக்கணும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய காப்பீட்டு முனைமத்தினை சரிகட்டுவதற்கு முன் சராசரி லாபம் ரூபாய் 25,000. இந்த 25,000 வேற ஒன்றும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னே கண்டுபிடிச்சோம்ல சராசரி லாபம், அந்த சராசரி லாபத்தை அப்படியே என்ன ஃபர்ஸ்ட் எடுத்து எழுத வேண்டும். நம்மளோட கணக்கில் 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய காப்பீட்டு முனைமம் ரூபாய் 250 அப்படின்னு இருந்தது. இதை கணக்கில் என்ன செஞ்சணும்? கழித்து காண்பிக்க வேண்டும். அப்போ இதுக்கு முன்னே சராசரி லாபம் எவ்வளோ இருக்குது? ரூபாய் 25,000. இப்போ எவ்வளோ கழிக்கணும்? ரூபாய் 250. அப்போ 25,000 மைனஸ் 250 கழித்தால் நமக்கு கிடைக்கிற தொகை எவ்வளோமா கிடைக்கும்? ரூபாய் 24,750. இதுதான் என்னது? சராசரி லாபம். அடுத்தது நற்பெயருக்கு என்ன ஃபார்முலா? நற்பெயர் சமம் சராசரி லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ரூபாய் 24,750. கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை? கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 2. அப்போ 24,750 பெருக்கல் 2 ரெண்டையும் பெருக்கினா நமக்கு கிடைக்கிற தொகை ரூபாய் 49,500. இதுதான் என்னது? நற்பெயர் மதிப்பு.